டெய்லியும் நைட் டின்னருக்கு நார்மல் தோசை சுட்டே போர் அடிச்சதுன்னா, ஒரு தடவை இந்த நெல்லூர் கார முட்டை தோசை, அது கூட மதுரை தண்ணி சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு காரசாரமான இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், தக்காளி, 3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகா, கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் இருக்க பச்சை வாசனை போகிறக்காக கொஞ்சமாக கடாயில் ஆயில் விட்டு ரெடி பண்ண பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பராக சட்னி ரெடி. இப்போ இந்த தோசைக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், பொட்டுக்கடலை, 4-5 சின்ன வெங்காயம், 1 வரமிளகா, பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, தேவையான அளவு கருவேப்பிலை, உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த சட்னிக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தா சூப்பரான மதுரை தண்ணி சட்னி ரெடி. அப்புறம் என்னங்க, தோசைக்கல்லை வச்சு கல் நல்லா சூடானது தண்ணியை தெறிக்க விட்டு ஒரு வெங்காயம் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசையை ஊற்றுங்க. சும்மா சூப்பராக வரும். இப்போ தோசை மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம செஞ்ச சட்னி சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வேக விட்டு எடுத்தால் சூப்பரான கார தோசை ரெடி. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, நமக்கு எப்போவுமே முட்டை தான் அப்படின்னு என்ன மாதிரி இருக்கிறவங்க அப்படியே சட்னி மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி வேக வச்சு எடுத்தால் டேஸ்டியான கார முட்டை தோசை ரெடி. சட்னி வச்சு சூப்பராக சாப்பிடுங்க.